வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், காலையில் பௌர்ணமி நீலா மறைய போகுது. பாருங்கள், இந்த மரத்துக்கு இடையில் அழகாக தெரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் உள்ள செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு. மெக்சிகன் பெட்டூனியா ரோஸ் கலர் பூத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, பீக்கங்காயை பற்றி பார்ப்போம். பீக்கங்காய் வந்து ஒரு நீர் சத்து நிறைந்தது, ஒரு நல்ல காய். நமக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும், உடம்பு சூட்டை தணிக்கும். பாருங்கள், இது ஒரு பூசணி பூ அழகாக பூத்துருக்கு. வாங்க, இதுதான் பீக்க செடி. பீக்க பூ வந்து சாயந்தரமாக தான் பூக்கும். நான் இப்போ காலையில் எடுக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது. பீக்கங்காய் விதை போட்டாவே போதும், ஈஸியாக காய்ச்சிரும். இதை நீட்டு பீக்கன், குட்டை பீக்கன்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த பீக்கங்காயை அறுவடை செய்வோம். அது 2-3 நாள்லேயே பெருசாகிடும். பிஞ்சு விட்டால் பறிக்கலைன்னா சீக்கிரமாக முத்திரும். அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து பறிச்சிடணும். பாருங்கள், ஒரு பீக்கங்காயை அறுவடை செஞ்சாச்சு. இது விதையை போட்டாவே போதும், நல்லா காய்ச்சிரும். அதனால் பீக்கங்காய் மாடி தோட்டத்தில் அனைவரும் வளர்க்கலாம். பாருங்கள், இது ஒரு நீட்டு பீக்கங்காய். பறிப்போன் இருந்த ஊருக்கு போயிட்டேன், முத்த ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, காயவே ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் பறிப்போன்ட்டு இப்போ வந்தேன், வீடியோ தான் எடுப்போன்ட்டு வந்தேன். ஆனால் முத்திருச்சு. சரி, விதைக்கு ஆகட்டும், விதைக்கி விட்டுருவோம். இப்படி பீக்கங்காய் காஞ்சதை நம்ம காய வச்சு விதை எடுத்துக்கிறலாம். அதுக்குள்ளே இருக்கிற தோலை நம்ம என்ன செய்யலாம், குளித்து அந்த பாஞ்சு மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை நம்ம என்ன செய்யலாம், குளிக்கிறதுக்கு அழுக்கு தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம். அழகாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அழுக்கு தேய்க்கிறதுக்கு அழகாகவும் இருக்கும். சரியான அழகுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கும். இதான் பீக்கஞ்செடியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி ஒரு அழகான பீக்கங்காயை அறுவடை செஞ்சுருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.